சி, எப்போ பாரு லேட்டு. இந்த வண்டி வேற. அண்ணே 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 வண்டி வாங்கிட்டேன். மணி இப்போ 5:15 ஆகுது. கரெக்டாக 6:45 ஷார்ப்பாக அங்கே இருப்பேன். நே ஸ்பாட்டில் கேமரா வைக்கிறக்குள்ளே வந்துடுவேனே. வந்துடுவேனே. சோ மார்னிங் டியூட்டினா தான் லேட்டாக வர, ஈவினிங் டியூட்டிக்குமா லேட்டாக வருவ? சாரிம்மா. அடிச்சனா இந்த வண்டி வேற. போலாமா? கொன்றுவேன் போய். எப்போ பார் லேட். என்ன ஆமா டெய்லி ஒன்னால தீண்ட நாள்ல திட்டு வாங்குறேன். எங்க பார்த்தாலும் இவங்க தொல்லை வேற. நடு ரோட்ல ஓட்ட வண்டியை உருட்டிக்கிட்டு சி. நல்லா போவ. இது யார் பைக்கு? இதுவா? நைட்டு ஒரு ஷூட் இருக்கா, அதில் ஒரு போலீஸ் கார்டுக்கு இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போவே அரேஞ்ச் பண்ணிட்டேன். சொல்ல போனால் அதனால தான் லேட்டு. இல்லாட்டினாலும் மூடிட்டு போடா. சரிம்மா, எங்க அப்பா சொன்னது என்னாச்சு? ஓகே தானே? என்ன நீயா கேள்வி கேட்டு நீயே ஓகே தானேன்ற? புரியல. என்னடா இப்படி சொல்லிட்ட? நெக்ஸ்ட் வீக் என்ன பொண்ணு பார்க்க வரல? வரணும் தான். அதுக்கு எப்படி இப்படியே வா? இல்ல வேற வண்டியெல்லாம் வரணும். ரொம்ப சிரிப்பு வருது. ஆமால. அப்படி சமாளிக்காத. ஹேர் மேட்ரு என்னாச்சு? ஹேர் மேட்டர்னா? எங்க அப்பா ஹேர் கட் பண்ண சொன்னார்ல, என்னாச்சு? உனக்கும் உங்க அப்பனுக்கு என்னோட முடி கம்மியா இருக்குன்னு பொறாம, அதனால என்ன வெட்ட சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. அதுலயும் முக்கியமா உனக்கு. என்ன எனக்கு என்ன உயிரை வாங்குறாங்க? உனக்கு என்ன எங்க அப்பாலாம் பார்த்த விளையாட்டா இருக்கா? டென்ஷன் பண்ணாத. பாத்துமா, நீ படுற கோவத்துல இந்த வண்டி ஆப் ஆயிர போகுது. ஆமா, கோவப்பட்டுட்டாலும் கோவப்பட்டுட்டாலும் என்னாச்சு? என்னால மட்டும்னு சொல்லிடாத. நேரம் வா உருட்டலாம். ஏன் என்னாச்சு? பெட்ரோல் இல்லையா? ஆமா, அவன் கொடுக்கும் போதே பெட்ரோல் போட சொல்லி தான் கொடுத்தான். நான் தான் டைம் ஆச்சுன்னு பெட்ரோல் போடாம வந்துட்டேன். டைம் ஆச்சுன்னு பெட்ரோலே போட மாட்டேன். உருட்டு. ஒன்னாலும் பெட்ரோல் போட மாட்டேன். ஒழுங்கா தள்ளு. மறந்துட்டு அப்படியே என்ன சொல்லாதடா வெண்ண. இருந்தாலும் வர வர என்னை ரொம்ப மரியாதை பேசுற. ஒரு நிமிஷம் ஏமா தள்ளு. இன்னும் 2-3 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 2-3 கிலோமீட்டர். அப்ப நான் இந்த ஆட்டோ ஏறி போறேன். செருப்பு பிஞ்சு போயிடும். சரி சொல்லு, எங்க அப்பா சொன்னது என்னாச்சு? ஆல்ரெடி நானே பெட்ரோல் போட்டு வண்டி எடுக்கணும். ரொம்ப டென்ஷனா இருக்கேன். விடு, இந்த டாபிக் அப்புறம் பேசலாம். எனக்கும் தான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கும் டைம் ஆச்சு. என்ன பண்றது? நம்ம லைஃப் மட்டும் நம்ம தானே பேசியாகணும். சொல்லு, எங்க அப்பா சொன்னது என்னாச்சு? ஓ, உன் பிளான் என்ன எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் அப்பா சொன்னது என்னாச்சு, எங்கள் அப்பா சொன்னாச்சுன்னு கேட்பேன். அது எனக்கு டென்ஷன் ஆகி அது மூலிமா நமக்குள்ளே இப்போ சண்டை வரும். அதை சாக்க வச்சு அப்படியே ஆட்டை ஏறி போயிடலாம் பார்க்குறேன். இந்த கதைலாம் இங்கே நடக்காது. வண்டியை தள்ளு. என்ன விளையாடுறியா? எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க? பொண்ணு பார்க்க வரதா இருந்தால் முடியை வெட்டிட்டு தான் வரணும்னு சொன்னாங்கல்ல. அதை பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டேன். அதை விட்டுட்டு என்னென்னமோ சொல்லி டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, எங்கள் அப்பா சொன்னது என்னாச்சு? மயிரே, நான் கோயிலுக்கா முடி வச்சிருக்கேன். உங்கள் அப்பா சொன்ன எடுத்துகிட்டு வந்து மாமா அப்படின்னு வந்து நிற்கிறதுக்கு. லைஃப் டி, இந்த ஒரு படம் தான். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியும்ல. உங்கள் அப்பனுக்கு தான் அறிவு இல்லை, புரியலன்னா உனக்கும் அறிவு இல்லை. புரியாமல் பேசிகிட்டு இருக்க மயிரே. நல்லாவே புரியுது நீ எவ்வளோ செல்ஃபிஷான கேரக்டர்னு. நான் வேலைக்கு போக லேட்டானாலும் பரவாயில்லைன்னு இந்த வண்டியை ரெடி பண்ணி உன் வேலையை முடிக்கணும்னு நினைக்கிற செல்ஃபிஷான கேரக்டர்னு தெரியுது. நான் நம்ம லைஃபுக்காக மட்டுமே நினச்சி யோசிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நீ உன் லைஃப்காக மட்டுமே யோசிக்கிற செல்ஃபிஷான கேரக்டர்னு தெரியுது. என்ன சொன்ன? எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் உன்னை விட முடி கம்மியாக இருக்குன்னு பொறாமையா? தூ, உனக்கு தானே அசிங்கமாக இருக்கணும் அதிகமாக இருக்குன்னு. உனக்கும் அப்பனுக்கும் எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறதில்லடி. விடு. அப்போ நம்ம லைஃபை விட உனக்கு இந்த சினிமா தான் முக்கியம்னு சொல்ல வரியா? ஒழுங்கா நீ நினைச்ச மாதிரி ஆட்டோ பிடிச்சி ஓடி போயிரு. நான் மிருகமாகறதுக்குள்ள
மோர் தென் 50 மினிட்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம். ஐ திங்க் முகேஷ் வர டைம் ஆகும். ஏண்டா ஆர் யூ ஹங்கிரி? அப்படி இல்லை, லைஃப் மேட்டர்னு சொல்லி இவ்வளோ லேட் ஆகுது. அதான் சார் எங்கே போய் முடிய போகுதுன்னு யோசிச்சேன். நம்ம ஆர்டர் பண்ணிட்டா முகேஷ் வந்ததும் நம்ம லைஃப் மேட்டரை பற்றி பேசலாமா? ஐ மீன் நம்ம உங்கள் லைஃப் மேட்டரை பற்றி. சரி ஓகே. வெயிட்டர், ஐயோ டைம் ஆயிடுச்சு, என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே. ஹாய் ப்ரோ. எப்போ பாரு லேட்டு. ஏன் உன்னால எப்பயுமே டைமுக்கு வரவே முடியாதுல்ல? ம் ஆ டா தேங்க்யூ. சொல்லு, உன்னால எப்பயுமே டைமுக்கு வரவே முடியாதுல்ல? நீயும் நானும் சேர்ந்து போகிற மாதிரினா டைமுக்கு வரலாம். நீங்களா ஒரு டைமுக்கு வந்துட்டா நான் எப்படி வர முடியும் உங்கள் டைமுக்கு? நாங்களாவா? நான் தான் மார்னிங்கே சொன்னேன்ல, நைட் ஐரிஸ் போகலாம், முக்கியமான விஷயம் லைஃப் மேட்டர்னு. டின்னர் ஐரிஸ் போகலாம், முக்கியமான விஷயம் லைஃப் மேட்டர்னு தெரியுதுல்ல. அப்புறே நீ இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. ஏன் கோபாலுக்கு என்ன? ஏன் கூட்டிகிட்டு வரக்கூடாது? பார்க்கு, தேட்ரு, மாலு, ரெஸ்டாரண்ட்டுன்னு எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வந்தா ஓகே. இப்போ இங்கே ஏன் இவனையும் கூட்டிகிட்டு வரணும்னு கேட்குறேன். ஹீ இஸ் மை பெஸ்டி. அவன் எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. என்ன சப்போர்ட்டா? அப்போ நாங்களா என்ன? ஆமா, உன்னால சொன்ன டைமுக்கே ஒழுங்கா வர முடியாது, இதுல எனக்கு சப்போர்ட் வேற. என்ன சொன்ன கேட்கல? எதுனாலும் ஓப்பனா பேச டயலா. வாய்க்குள்ளே பேசி எந்த பிரச்சனையும் இல்ல, அது எனக்கு புரிய போறதும் இல்ல. அதே தான் நானும் சொல்றேன் முகேஷ். உன்ட டைரக்டா சொல்லி எந்த பிரச்சனையும் இல்ல, புரிய போறதும் இல்ல. போதுமா, விடு. ஓ அப்படி நான் உனக்கு எந்த விஷயத்துல பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன்? நீ எதுல எனக்கு பிரச்சனமா இருக்க சொல்லு முகேஷ், எனக்கு புரியல. அதேதான் எனக்கும் டயலா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. நீ என்ன மீன் பண்ற, என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட எதுக்கு நான் லேட்டா வந்தேன்னா? முகேஷ், நம்ம பேச வந்ததை பேசலாம். இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைக்கும் क्वेश्चंसலாம் மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. கடைசில நம்ம ஃபியூச்சருக்கு தான் ப்ராப்ளம். புரியுதா டயலா? டைலா, நான் வேணா கார்ல வெயிட் பண்ணட்டுமா? கோத்தா ஃபர்ஸ்ட் அத பண்றா. ஹே, என்ன பேசுற? வந்தனந்து பாக்குறேன், அவனே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்க. அவன் இருக்கதால என்ன ப்ராப்ளம் உனக்கு? அவன் இருக்கதான் ப்ராப்ளமே. அவன் உன்னை பாக்குறதும் பேசுறதும் டச் பண்றதும் ஃப்ரெண்ட் மாதிரியே தெரியல எனக்கு. சி வெரி இரிட்டேட்டிங் ஃபுல்லோ. நான் கிளம்புறேன் டைலா. ஹே, இன்னும் நீ கிளம்பலையாடா? டைலா, தேங்க்ஸ் ஃபார் டின்னர். ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. கோபால், நீ எங்கேயே போக கூடாது, இங்கே உட்காரு. சாரிடா, உன் ஃபீலிங்ஸ் புரியுது. எனக்காக ப்ளீஸ். இட்ஸ் ஓகே டைலா. என்ன சொன்னா? பாக்குறதும் பேசுறதும் டச் பண்றதும் ஃப்ரெண்ட் மாதிரியே தெரியலனா? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? ரொம்ப கேவலமா தான் இருக்கு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. விட்டா நம்ம கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் போறப்ப கூட கூட்டு பக்கத்துல உட்காரச்சுக்கு போல ஃப்ரெண்டுன்னு. உனக்கு அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா நான் அதையும் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப் அப்ரூவ் பண்ண. வா கோபால், போலாம். இந்த காதல் வலியை தான் தாங்கிக் கொள்ளத்தான் முடியாமல் நான் இதை தாண்டி வாழுவேனா, இதை தாங்கி செல்லுவேனா, இதில் மீண்டும் மீண்டும் தானா மீனாய் மாட்டிக்கொள்ளுவேனா. தாங்காத பாரமா, வலி தந்த காயமா, உனக்கென்ன கோபமா, இது
பூரா சாபமா. மாறலாம் நிலை மாறலாம் தடுமாறலாம் நான் வீழலாம். மாறலாம் தடம் மாறலாம் மனம் மாறலாம் நாம் சேரலாம். பேசாமல்லை போனாலுமே என்ன வேணாலுமே நான் காதல் செய்வேன். உயிரே உயிர் போனாலுமே பேரானாலுமே நான் காதல் செய்வேன். எனக்காக வாழணுமா நமக்காக நீயும் நானும் சேர்ந்து வாழணுமா. அடியே நானும் அன்று தனியே நின்று தடுமாறி போனேனே இன்று. வழியை கொன்று காதல் வென்று இருவரும் சேர்வோமா என்று. காணல் நீராமா இதுதான் காணல் நீராமா. காணல் நீராமா இல்லையே கண்ணீராமா. மாறலாம் நிலை மாறலாம் தடுமாறலாம் நான் வீழலாம். மாறலாம் தடம் மாறலாம் மனம் மாறலாம் நாம் சேரலாம். ஓகே. ஏய் பார்த்து பார்த்து மெதுவா. விட்டா நம்ம கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் போற கூட கூட்டு பக்கத்துல உட்காரச்சுக்கு போல ஃப்ரெண்டுன்னு. ஓய் ஏய் ஏய் பேசாமல்லை போனாலுமே என்ன வேணாலுமே நான் காதல் செய்வேன். உயிரே உயிர் போனாலுமே பேரானாலுமே நான் காதல் செய்வேன். பேசாமல்லை போனாலுமே என்ன வேணாலுமே நான் காதல் செய்வேன். உயிரே உயிர் போனாலுமே பேரானாலுமே நான் காதல் செய்வேன். காதல் செய்வேன். காதல் செய்வேன். காதல் செய்வேன். என்னை விட உனக்கு முடி அதிகமாயிருச்சு போல. ஒட்டு முடிடா. சத்தியமா இது உனக்கு செட் ஆகல.